ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா பன்னீர் பிரியாணி தான் சமைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் சூடு ஏறினதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அதோட கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஊறுகினதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் தாளிச்சுக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கழுவி வச்சுருக்க புதினா இலையை சேர்த்துக்கிறேன். கழுவி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு அது கூடவே பன்னீரையும் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும், ஏன்னா பன்னீர் உடையாமல் இருக்கிறதுக்காக. இது கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பன்னீர் நல்லா அந்த இஞ்சி பூண்டோட மசாலாவோடு நல்லா சேர்ந்து வதக்கிட்டுருக்கேன். இப்போது இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போது நான் 3 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம விசில் வச்சு செய்ய போகிறோம், அதுக்காக. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நம்ம கழுவி ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்துக்கிட்டு மெதுவாக நல்லா கிளறி விட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். முடியாச்சு. இப்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடணும். பாருங்கள், விசில் வந்தாச்சு. ஒரு விசில் வந்துருச்சு. 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூடாக அரிசிலாம் எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா குழையாமல் அரிசி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சூடான பன்னீர் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.